ஐயா இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு கொள்ளை தான் நடந்துட்டு இருந்தது. இப்ப என்னடான்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஐயா. வேலா ஐயா இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம், எது பண்ணலாம்னு ஏதாவது யோசனை சொல்லுப்பா. ஏப்பா ஏதாவது விவசாயம் இருக்கா உங்களுக்கு? ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க. அவர் உங்களோட வயசுல சின்னவர். அவர்கிட்ட போய் யோசனை கேக்குறீங்களா? டேய் உட்கார்றா. இதை வர்றா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு யோசனை சொல்றதுக்கு அவன் இந்த ஊர்லயே பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களையும் விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. வேலா நீ சொல்லு வேலை. ஐயா இந்த கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது இது எல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்தில் நடக்குதுங்க. இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க. அவங்களையெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க. இதுக்கு உடனடியாக சட்டத்தை போட்டீங்கன்னா கற்படுத்தி போடலாம். சரி அந்த சட்டம் பண்ணுங்கிறது நீயே சொல்லிடு. நல்லா கேட்டுக்குங்க. இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது. ஐயா சாதானுங்களா மகனே நல்லா கேட்டுக்கிறாசா, உனக்கும் சேர்த்தாது. இது என்னப்பா அநியாயமா இருக்குது? ராத்திரியான ஆம்பளை எப்படி வெளியே போகாம இருக்க முடியும்? ஏன் விளக்கு வச்சுக்க வெளியில் உனக்கு எனக்கு இல்ல. இவனுக்கு ஒரு ஆத்திர அவசரம், என்ன பண்றது? அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்க. காரணம்னு மொட்டையா சொல்லாத, அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அயோக்கிய பசங்க. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சட்டத்தை உடனடியா போட்டா தான் இந்த ஊர் உருப்படும்னு என்ற மனசுக்கு படுது. ஆமா இது பெரிய அவசர சட்டம். இது போட போறீங்க. ஏனப்பா வேலை சொல்றது உங்களுக்கு சம்மதம் தானே? இப்ப சம்மதம் மண்டையை ஆட்டிட்டு அப்புறம் ராத்திரியில வெளியில வந்தீங்க, பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது. என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்பீலே கிடையாது. ஏனமா பொம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்குமே. அடுத்த வருஷம் ஜனத்தொகை ஏறாம பாத்துக்குமா, புரியுதா? போ. என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை காண தவறாதீர்கள். இன்னைக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாகனி காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோசுரு போயா. எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வை. விட்டா சத்தம் சிந்து வடிவியா? மறந்துட்டியா? சோர்தி மறலையா? போயவள தம்பி அண்ணா கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க. நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க. நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும். இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க. ஐயோ பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா என்ன இது? வந்து என்ன வந்து நாகக்கண்ணிங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ சண்டையும் இல்ல, சர்க்கஸ் கூடாரம் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த நாகக்கண்ணி இல்லைங்க, நாகக்கண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாதப்படுவோமே. யோ அடாடாடாடாடா ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனியை தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம் வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பார்க்கணும். எல்லாரும் இலவசமாவே பார்க்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே இருக்கு? அழுகுன முட்டை கேட்டீங்க, அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி மூச்சு முட்டை குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு.
சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. ஏய் ஏய், எங்க ஓடுற? அண்ணா வேண்டாண்ணா. அண்ணா வேண்டாண்ணா. அண்ணா அண்ணா வேண்டாம். வேண்டாண்ணா. அண்ணா அண்ணா வேண்டாண்ணா. வேண்டாம். அம்மனி வேண்டாண்ணா. அம்மனி அம்மனி, என்ன மணி, என்னாச்சு? அது சந்தையில நடந்த சம்பவத்தை என்னால இன்னும் மறக்க முடியலண்ணா. ஆமாம்மா, அந்த சம்பவத்தை நாம 2 பேருமே மறக்க முடியாது. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு தூங்காம இருக்கிறதாக்கும். இந்த பாரு, மனசு போட்டு குழப்பிக்காம அதையே நினைக்காம பேசாம படுத்து தூங்கு. அண்ணன் சொல்றேன்ல, தூங்கு. தம்பி தம்பி, யார் நீ இங்க வந்து படுத்திருக்க? என்ன ஊருங்க இது? ராத்திரி பஸ்ல வந்தேன். ஆம்பளைங்க யாரும் நடமாடக்கூடாது, ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்னை இங்கேயே படுக்க வச்சுட்டாங்க. நல்ல வேளை இந்த சடையாண்டி சாமி தான் எனக்கு துணையா இருந்தாரு. ஆ, ஊருக்கு ஊரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த ஊருக்கு இதுதான் கட்டுப்பாடு. அது போகட்டும், இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க? நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். இந்த ஊரை டெவலப் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன் சார், பண்ண விடுவாங்களா? என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? எங்க ராசபகன் வந்து பாருங்க, எல்லாம் புரியும். பொட்டி படுக்கலாம் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறுங்க, கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. தெரியாதுதான் கேக்குறேன், யாருங்க அந்த வேலன்? ஏனுங்க? இல்ல, பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. என்ன ரொம்ப படிச்சவரா? அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க. அதானே பார்த்தேன். படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன? இல்ல கேட்டேன். தம்பி, மருந்து கசப்பாத்தான் இருக்கும், குடிச்சாதான் குணமாகும். அதே மாதிரி தான் சட்டமும். ஆமா, நீங்க யாரு? இந்த ஊர் தான். உங்க பேரு? நீங்க வாங்க சொல்றேன். பயப்படாம வாங்க. ஐயா. யாரு இது பையன்? பையன் இல்லைங்க, ஆ. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸுங்களாமா. ஆபீஸரா? ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருங்க. என்னத்த ஊரை டெவலப் பண்ண போறீங்க போ? அது சரிங்க, திடுதுப்புன்னு வந்துட்டாருங்க. திடுதுப்புன்னு யாரப்பா வர சொன்னா? இல்ல, அது எங்க தங்க வைக்கிறதுன்னு. நீ சிபாரிசு வந்திருக்கியா? என்ன வழக்கமா ஆபீஸர் நம்ம ஊருக்கு வந்தா எங்க தங்க வைப்பான்? பள்ளிக்கூடத்துல தானே படுக்க வைப்பான், அங்கேயே படுக்க வை. ஆனா தம்பி, காலையில எழுந்திரிச்சு இந்த மாதிரி பூ போட சட்டையெல்லாம் போட்டு ரோட்ல நடக்காதீங்க. எங்க ஊர் நாய் ஒரு டைப்பு கடிச்சு வச்சிரு. இல்ல வேலை. நீங்க தான் வேலனா? முட்டாத்தனமா சட்டத்தை போட்டது யாருன்னு கேட்டீங்கல்ல, அந்த வேலை நான் தான். சாரி சார். ஓஹோ, வந்து இறங்கணும்னே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரா? கேள்வி மேல கேள்விங்க. அப்ப இவர் படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு, சிபாரிசு வந்திருக்க மாட்டார். சார், படிச்சவனு பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் இந்த ஊரை பத்தி வேலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே சார். தேங்க்யூ. பையனை ஸ்கூல்ல விட்டு வந்தாங்க. ஆ, வாங்க. ஆபீஸரா? புள்ள பிடிக்கிற மாதிரியே இருக்கானே இவன்.